தற்போது அதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சல் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். செய்தி தொடர்பாளர் என்ற நிலையில் சொல்லிக் கொள்வேன், யாரும் நடுக்கம் கொள்ள தேவையில்லை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஏங்க வேண்டிய அவசியமில்லை. நாளைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் கழகம் ஈடில்லா வெற்றியை பெற்று அம்மாவின் அரசு மிச்சமிருக்கிற 4.5 ஆண்டுகளிலும் தமிழகத்திலே நின்று நிலவும் என்பதை நாளைக்கு நாம் நிலைநாட்டப் போகிறோம். ஆகவே நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்மீது பழி சுமத்தியவர்கள், நம்மை களங்கப்படுத்தியவர்கள், நம்மை காயப்படுத்தியவர்கள், சமூக வலைத்தளங்களில் இழித்தும் பழித்தும் நாராச நடையிலும் கொச்சைப்படுத்தியவர்கள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நாளைக்கு 125 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக கைகோர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக முடிசூட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு விடப்பட்ட அறைகூவலை நாளைக்கு நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ளப் போகிறோம் என்கிற நல்ல செய்தியை இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை சந்திக்கலாம்.